இப்போ வந்து நீங்கள் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கும் ஃபீல் ஆகுதா அப்படின்றத சொல்லுங்கள். நான் ஒரு 5 இயர்ஸாக ஒரு செல்ஃப் ஸ்டடி எந்த ஒரு இன்ஸ்டியூட்டுமே போகாமல் ஆஃப்டர் காலேஜ் முடித்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ப்ரிப்பரேஷனில் இறங்கிட்டேன். 5 இயர்ஸ் ப்ரிப்பரேஷனில் வீட்டை விட்டு எங்கேயுமே போகாமல் எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸும் அட்டன் பண்ணாமல் பீப்புள்ஸ் கூட கனெக்டடே இல்லாமல் ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம பேசுகிறதே ஸ்டாப் ஆயிரும். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம படிக்கணும்னு அதுக்குள்ளேயே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஈவன் நம்ம பேசாமல் ஒரு மாதிரி அந்த டிட்டாச்மெண்ட் என்ன ஆகுது அப்படின்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து நான் ஒரு பப்ளிக் பிளேசஸ் போகிறேன் அப்படின்னா பீப்புள் கிட்ட எப்படி பேசணும்னே எனக்கு தெரியல. அங்கே ஒரு பிளேசஸ்க்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ½ அன் ஹவர் கிட்ட ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. ஏதோ அவங்களாம் பீப்புள்ஸ் தானே, ஆனால் வந்து ஒரு மாதிரி வியர்டாக ஃபீல் ஆகுது. அவங்க கூட பழகிறதுக்கே ½ அன் ஹவர் ஆகுது. அந்த ஒரு ஃபீலிங்லேருந்து வெளியே வர ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கிற அந்த ஃபீலிங்லேருந்து வெளியே வரவே ½ அன் ஹவர் ஆகுது. ஒருவேளை இந்த 5 இயர்ஸ் கிட்ட நாட் 1 இயர் நாட் 2 இயர் 5 இயர் கிட்ட பீப்புள் கூடயே பழகாமல் ஒன்லி வீட்டுக்குள்ளே இருக்க 4-5 பேர் கூட மட்டுமே பேசிக்கிட்டு புக்கு அப்படின்ற ஒரு இதில் ஜோனில் இருந்தனால ஒரு பப்ளிக் பிளேசஸ் போனாலே ஃபியர் ஆகுது. இது உங்களுக்கும் நடக்குதா? ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுதா, இல்லை நான் மட்டும் தான் அப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத.